ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூகுள் ஜெமினியில் வியோ 2 அண்ட் வியோ 3 எப்படி ஃப்ரீயாக எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஆட்டோ பேமெண்ட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ஜெமினியில் வியோ 2 அண்ட் 3 எனேபிள் பண்ணியிருந்தா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் VPN யூஸ் பண்ணுறீங்கன்னா வியோ 3 யூஸ் பண்ணிக்கங்க. நான் VPN யூஸ் பண்ணல, அதனால வியோ 2 மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஸோ வியோ 2ல நான் என்ன யூஸ் பண்றேனோ அதையவே நீங்க வியோ 3லயும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் வியோ 2 மட்டும் யூஸ் பண்ணி எந்த ப்ராம்ப்ட்டுமே டைப் பண்ணாம, இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணாம நம்ம தமிழ் லாங்குவேஜில் மட்டும் டைப் பண்ணி நமக்கு தேவையான வீடியோவை எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். உங்களுக்கு ஒரு நியூ இன்புட்டை கொடுக்குற மாதிரியும் இருக்கும். வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்ச கூகுள் ஜெமினியை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. இதுல மெசேஜ் டைப் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினி டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு கீழே வீடியோ ரிசர்ச் இருக்கு. அதுல வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை கிளிக் பண்ண உடனே வியோ 2னு மேல டிஸ்ப்ளே ஆகுது. அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுடைய புது ஐடியாவை கொண்டு வாங்க, ஒரு 8 செகண்ட்ல வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீ தான் டைரக்டர், ஸோ என்ன மாதிரி சீன் வேணும் அப்படிங்கறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ எப்படி டைப் பண்ணு, உனக்கு வீடியோவா நான் தர்றேன் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கு. ஸோ தட் நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம டைப் பண்ணணும். நான் இப்போ ஃபர்ஸ்டா ஒரு வீடியோ என்ன டைப் பண்ண போறேன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு நியூஸ் ரீடர் ஸ்பீச் பண்ற மாதிரி ஸ்பீச் பண்றாங்க. கும்மாப்பட்டிக்கு வாங்கன்னு கூகுள் நிறுவனத்தை அவர் கூப்பிடுறாரு. ஸோ அதனால ஒரு சின்ன பரபரப்பாகுது அப்படிங்கிறது தமிழ் நியூஸ் ரீடர் வாசிக்கிறார். அதுக்கு நான் இங்க டைப் பண்றேன். என்ன டைப் பண்றேன்னு பாருங்க. பாருங்க, நான் என்ன டைப் பண்ணிருக்கேன்னா, ஒரு அழகான தமிழ் பெண் செய்தி வாசிப்பாளர் செய்தி அறையில் ஃபிளாஷ் நியூஸ் தமிழில் வாசிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு டயலாக்ங்கிறத போட்டு வித்தின் கோட்ஸ்குள்ள ஏங்க கும்மாப்பட்டிக்கு வாங்கன்னு கூகுள் நிறுவனத்தை அழைத்த நபரால் பரபரப்பு. இப்போ அந்த கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டயலாக் இன் தமிழ்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஜஸ்ட் அ செகண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ப்ராசஸ் போகுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வருது. ஒரு சில நிமிஷம் ஆகும் இந்த வீடியோ ரெடி ஆகிறதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க, ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா இப்போ வீடியோ டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வீடியோ கேலரியில் டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்கள் மொபைலில் கேலரி ஓப்பன் பண்ணிக்கங்க. கேலரிக்குள்ள அந்த வீடியோ டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அந்த வீடியோவை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். கும்மாப்பட்டிக்கு வாங்கன்னு கூகுள் நிறுவனத்தை அழைத்த நபரால் பரபரப்பு. ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த வேர்டிங்ஸ் அப்படியே வந்திருக்கு. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். அதுல ஏதாவது உங்களுக்கு இன்புட் கிடைச்சதுன்னா அந்த இன்புட்டை கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலயே நம்ம எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். பாருங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு கிளிப்புக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தமிழ் கடவுள் ஒரு தெருவினோட வழியே நடந்து வர்றாரு. அவருக்கு எதிரே வரும் நபரிடம் அவர் சொல்றாரு, டயலாக் கோட்ஸை ஓப்பன் பண்ணி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, கவலைப்படாதே, உனக்கு நல்லதை நான் தருவேன் அப்படிங்கிற கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு டயலாக் இன் தமிழ்னு நான் கொடுத்துட்டு உடனே வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோவும் ஓரளவுக்கு கிளியராக வந்திருக்கு. இதை ரன் பண்ணிட்டு என்ன மாதிரி வாய்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தா, நான் கொடுத்துருக்கிறது தமிழில் டயலாக் சொல்ல சொல்லி, ஆனால் இங்கிலீஷில் டயலாக் வருது. Do your duty, do not expect results, do not worry, I will give you good things. ஸோ நம்ம டைப் பண்ணுற எல்லா இன்புட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே ஃபர்ஸ்ட் டைமே வரும்னு சொல்ல முடியாது. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வரலைன்னா நம்ம டைப் பண்ணுறதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற வீடியோவை அவுட்புட்டாக எடுக்கணும். இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கங்க, நம்ம வியோ 2ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் வியோ 3 இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணுறத ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஈஸியாக வியோ 3 ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வியோ 3 கொண்டு வந்துடுவாங்க வித்தவுட் VPN.
அப்போ நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இது வரைக்கும் தமிழில் டைப் பண்ணி மேக் பண்ண வீடியோவை அப்படியே 1 by 1 ரன் பண்ணுறேன். இப்போ தமிழில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னா தமிழில் மட்டும் கிடையாதுங்க, தங்கிலீஷ்லையும் பண்ண முடியும். தமிழ் வார்த்தைகளுக்கு நம்ம ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணி டைப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி கூட நம்ம வீடியோவை மேக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் தமிழில் மட்டும் டைப் பண்ணுறதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் இப்போ தேர்ட் வீடியோவில் தமிழ் கடவுள் ஒரு தெருவின் வழியே நடந்து வருகிறார், அவருக்கு எதிரே வரும் நபரிடம் தமிழில் சொல்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் எதிரே வரும் நபரிடம் சொல்கிறார்னு தான் சொல்லியிருந்தேன், தமிழில் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஸோ இப்போ நான் தமிழில் சொல்கிறார் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா டயலாக்கை ஓப்பன் பண்ணி கிவ் த டயலாக் இன் தமிழ்னு சொல்லி நான் இப்போ சேம் வீடியோவை ஆல்டர் பண்ணி நான் அனுப்புகிறேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, கவலைப்படாதே, நான் உனக்கு நல்லதையே தருவேன். அடுத்த ஒரு கிளிப்பில் ஒரு கருண் குரங்கு தோலில் காலேஜ் பேக் மாட்டிட்டு ஸ்டைலாக கண்ணாடி போட்டுட்டு கையில் கொடையை பிடிச்சி புலம்புது. அதாவது என்னடா இவ்வளோ வெயில் இருக்குது, நானே கருத்துருவோம் போல இருக்குது, இனிமேல் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புலம்புது. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி நான் கொடுக்குறேன். இது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். Yappa Sami, ennada veilidu. Naane karuturuven pola. Karumam. Inimel veliave varakodatu. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கீழே ஒரு சூப்பர்மேன் நின்றுட்டு இருக்காரு. மேலே ஒரு 40வது மாடியில் ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் கீழே உழுகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கீழேருந்து அவர் மேலே போய் காப்பாற்றி கீழே கொண்டு வர மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். பாருங்க, அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது கேமராவோட வியூ பாட்டமில் இருக்கணும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும். ஸோ சூப்பர்மேன் மேலே போய் காப்பாற்றிட்டு கீழே கொண்டு வர்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் கேமராவோட வியூ இந்த 40வது மாடிக்கு மேலே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிவிட்டு கேமராவோட வியூ பாட்டம் ஆஃப் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்த கிளிப்பில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தமிழ் பெண் சாப்பிட்டு இருக்கிறாங்க. கேமரா அந்த ஃபாரஸ்ட் லாங்கில் இருந்து அப்படியே வியூ அப்படியே உள்ளே கொண்டு போய் அப்படி வீட்டுக்குள்ளே காமிக்கணும். ஸோ வெளியே கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அதை போய் கதவை திறக்கிறா. வெளியே ஒரு டைனோசர் ஒரு சத்தம் போட்டுட்டு அந்த பெண்ணை பார்த்து முறைக்குது அப்படிங்கிறது சும்மா எழுதியிருக்கேன். ஸோ இதை கொடுத்து பார்க்குறேன், இது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நான் இப்போ ஷோ பண்ணியிருக்க கிளிப்ஸு நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் தங்கிலீஷை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.